ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கேசரி தாங்க செஞ்சேன். ஆனால் என்ன மாதிரி தயவு செஞ்சு யாருமே செஞ்சிடாதீங்க. என்னடா இப்படி சொல்கிறான்னு தானே பார்க்குறீங்க. செஞ்சதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் அளவு தான் ஜாஸ்தியாக போட்டுட்டேங்க. 1 கப் ரவை எடுத்துட்டேங்க. சொல்லப்போனால் அது 1/4 கிலோ. நான் எப்படி யோசிக்காமல் இப்படி எடுத்தேனே எனக்கு தெரியலைங்க. வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது தப்பில்லை. ஆனால் அவசரப்பட்டு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் ரவையை போட்டுட்டேங்க. அது என்னடானா நிறைய உபரி ஜாஸ்தியாகிடுச்சிங்க. இவ்வளோ கேசரி பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு பயந்துட்டே இருந்தேங்க. வீட்டுக்கு உப்புமா செஞ்சாலே டம்ளரில் 1 டம்ளர் தாங்க போடுவேன். அது 200 கிராம் தான் இருக்கும். இந்த மெஷரிங் கப் 250 கிராம் இருக்குது. எப்படி யோசிக்காமல் பண்ணனே தெரிலைங்க. சரி, வீடியோ பார்த்து பண்ணலாம், நம்ம பண்ணால் கூட தப்பாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. அதில் மெஷரிங் கப் அளவு சொல்லியிருந்தேன். அது எக்கச்சக்கமாக ஆயிடுச்சுங்க. நான் வேறு எண்ணெய் நெய்யெல்லாம் ஃபஸ்ட்டு கம்மியாக ஊற்றிருந்தேன். கேசரி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நெய் டேஸ்ட்டே வரல. அதனால் என்ன பண்ணேன், மறுபடியும் எண்ணெய் ஊற்று நெய்யை ஊற்றுன்னு கிளறுன்னு கிளறிட்டு இருந்தேன். நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 கிராம் 100 கிராம் பண்ணுங்கள். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனங்காட்டியே நெய் கம்மியாக ஊற்றுனங்காட்டியே கல்யாண கேசரி மாதிரிலாம் வரலைங்களே.